Welcome to our 55th online class for 5th standard mathematics chapter 7 fraction. Now let us continue our fraction with word problem self practice 7e. Listen ma, self practice 7e first problem. Look at this. Babita has 1 by 3 meter of blue ribbon and 1 by 2 meter of red ribbon. How much blue and red ribbon does she have? ஸோ இது என்னம்மா கொடுத்துருக்காங்க பாபிதாங்கிற கேர்ள் கிட்ட 1/3 மீட்டர்ஸ் ஆஃப் ப்ளூ ரிப்பன் வச்சுருக்காங்க அண்ட் 1/2 மீட்டர்ஸ் ஆஃப் ரெட் ரிப்பன் வச்சுருக்காங்க. ரெண்டு ரிப்பன் 2 கலர்ஸில் அவங்க ரிப்பன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கலரையும் சேர்த்தா அவங்களுக்கு எவ்வளோ மீட்டர்ஸ் ஆஃப் ப்ளூ அண்ட் ரெட் ரிப்பன் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்னம்மா பண்ணணும்? ஹவு மச் ப்ளூ அண்ட் ரெட் ரிப்பன் டஸ் ஷி ஹேவ்? ஸோ இப்படி வந்தாலே நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். இந்த சம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தான். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப்ஸ் பார்த்துக்கோங்க. லென்த், இது மீட்டர்னாலே லென்த்து தானே. ஸோ எழுதும் போது லென்த் ஆஃப் ப்ளூ ரிப்பன் ஈக்குவல் டு 1/3 மீட்டர் அப்படின்னு ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் செகண்ட் லைன் எப்படி இருக்கணும்? லென்த் ஆஃப் ரெட் ரிப்பன் ஈக்குவல் டு 1/2 மீட்டர். ஸோ லாஸ்ட் தேர்ட் ஸ்டெப் எப்படி இருக்கணும்? டோட்டல் லென்த் ஆஃப் ப்ளூ அண்ட் ரெட் ரிப்பன் ஈக்குவல் டு 1/3 ப்ளஸ் 1/2. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை டைப்லேயே இதை நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். பாருங்கள், இந்த 2 அங்கே கொண்டு போய் ஆட் பண்ணுவீங்களா? 2 மேலே 2, அப்புறம் இங்கே 3 பை 3 2s are 6. ஸோ 5/6 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதில் ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இது உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஞாபகம் வச்சுக்கோங்க. லென்த் ஆஃப் ப்ளூ ரிப்பன், லென்த் ஆஃப் ரெட் ரிப்பன், டோட்டல் லென்த் ஆஃப் ப்ளூ அண்ட் ரெட் ரிப்பன் ஈக்குவல் டு 1/2 ப்ளஸ் 1/3. எப்படி போட்டாலும் ஆன்சர் ஒன்றாதான் வரும். ஸோ இந்த சம் உங்களுக்கு ஹோம்ஒர்க். Now we move on to the second sum. Rahman baked a pizza and cut into 6 pieces. ரஹ்மான்கிறவங்க ஒரு பேக்கிங் கம்பெனி ஸ்டோரில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க பீஸாவை பேக் பண்ணுறாங்க. பீஸா அப்படியே தரமாட்டாங்க, இல்லாமல் கட் பண்ணி வரும் இல்லையா, ஸ்லைஸ் போட்டு வரும் அப்படி தானே. ஸோ அவங்க ஒரு பீஸாவை 6 பீசஸாக கட் பண்ணுறாங்க. ஸோ பீஸா எப்படி இருக்கும்? ரவுண்ட் ஷேப்பில் தானே இருக்கும். அதை 6 பீசஸாக இமேஜின் பண்ணிக்கோ. there were 6 6th. அப்போ டோட்டலாக அங்கே எத்தனை பீசஸ் இருக்குது? 6/6. ஒரு பீஸா 6 பீசஸாக கட் பண்ணுறாங்க. அப்போது நமக்கு 1னாலே தெரியும் 6 பீசஸாக போடுறாங்கன்னா 6/6 இருக்கும். சரியா? அதான் 6 6th எழுதியிருக்காங்க. நம்ம கீழே, அதாவது டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 6 நம்ம இப்படி தானே எழுதுவோம், TH போட்டு தானே எழுதுவோம். ஸோ அந்த மாதிரி இங்கே எழுதியிருக்காங்க. சரியா? he and his friend, அதே மாதிரி ரஹ்மானும் அவனோட ஃப்ரெண்டும் 3/6 ஆஃப் த பீஸா. உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த 6 6லாம் 3/6 இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக 6 6ங்கிறது இங்கே எப்படி இருக்கும்? 6/6ன்னு இருக்கும். இந்த 3/6ங்கிறது இங்கே எப்படி இருக்கும்? 3/6ன்னு இருக்கும். இப்படி தான் இருக்கும். உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ 3/6னா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ஃப்ராக்ஷனாக வேர்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஆஃப் த பீஸா ஹவு many 6th were left? ஸோ டோட்டலாக 6/6 இருக்குது. அதில் 3/6 அவங்க சாப்பிட்டுட்டாங்க. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குமா? பேலன்ஸ் இன்னொரு 3/6 இருக்கும். அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இந்த சம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, லிசன்மா, fraction of the total pizza. total pizzaவோட fraction என்ன? 6/6. இது எப்படிமா போடுறாங்க பாருங்கள். இங்கே இப்படி தான் பீஸா இருக்கும், ரவுண்டாக தான் பீஸா இருக்கும் அப்படி தானே. ஸோ இதை 6 பீசஸாக கட் பண்ணுறாங்க. 1 2 3 4 5 6 இந்த மாதிரி கட் பண்ணியிருப்பாங்க அப்படி தானேம்மா. ஸோ நான் இங்கே கொஞ்சம் ஈவன் இல்லாமல் இருக்குது, அவங்க ஈவனாக அழகாக கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட பீசஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 6 பீசஸ் இருக்கும். 6ல் 6 அப்படியே இருக்குது. அதுதான் டோட்டல் பீஸா. ஃப்ராக்ஷன் ஆஃப் த பீஸா 8. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்ட பீஸாவோட லென்த் என்ன? 3/6 அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. அது ஃப்ராக்ஷன் ஆஃப் த பீஸா லெஃப்ட். ஸோ லெஃப்ட்னா டோட்டல் பீஸாவிலேருந்து அவங்க எவ்வளோ சாப்பிட்ருக்காங்களோ அதை சப்ராக்ட் பண்ணுறோம். 6/6 மைனஸ் 3/6. ஸோ இது வந்து உனக்கு வந்து லைக் ஃப்ராக்ஷன் தான். ஸோ 6 காமனாக போட்டாச்சு. 6 மைனஸ் 3. ஸோ ஆன்சர் என்னமா கிடைக்கும்? 6லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணால் 3/6ன்னு சொல்லிட்டு கிடைக்கும் அப்படி தானே. ஸோ இப்போ 3/6, இந்த 3/6 பாருங்கள். இது தேர்ட் டேபிளில் வருமாமா. மேலே 1 3 is 3, கீழே 2 3s are 6. ஸோ இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணுறதுக்காக மேலேயும் கீழேயும் 3ஆல் என்ன பண்ணுறோம்? டிவைட் பண்ணுறோம். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 1/2. ஸோ 1/2 6th
ஸோ இங்கே ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3/6, அதை சிம்பிளிஃபை பண்ணால் 1/2. ஹாஃப் பீஸா அங்கே லெஃப்ட் ஆகிருக்கும். ஆனால் உன்னோட கொஸ்டினில் எவ்வளோ 6th ஆஃப் த பீஸா லெஃப்ட் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ எவ்வளோ 6th ஆஃப் த பீஸா, 6னா மேலே 3. ஸோ 3/6 ஆஃப் த பீஸா லெஃப்ட். இதுதான் உங்களோட ஆன்சர். சரியா? இங்கே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, பண்ணாலும் தப்பு கிடையாது. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். Neha bought 1 cabbage weighing 7/9 of a kilogram and 1 cauliflower weighing 3/4 of the kilogram. How many kilogram did the two weigh together? ஸோ இது உங்களுக்கு என்ன தெரியுது? நேஹாங்கிறவங்க கேபேஜ் வாங்குறாங்க. கேபேஜ்னா தெரியுது இல்லையா? முட்டைக்கோஸ் வாங்குறாங்க. அதோட வெயிங், அதோட வெயிட் எவ்வளோ இருக்கான்? 7/9 ஆஃப் எ கிலோகிராம். அவ்வளோ கிலோகிராம் இருக்குது, 7/9. சரியா? அண்ட் காலிஃப்ளவரை வாங்குறாங்க, அதோட வெயிட் எவ்வளோ இருக்கான்? 3/4 ஆஃப் த கிலோகிராம். சரியா? அப்போது ஹவு மணி கிலோகிராம்னு கேட்டாங்க. ஹவு மணினாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ரெண்டு வெயிட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணி அது எவ்வளவுன்னு சொல்லி நம்ம கொடுக்க போகிறோம். சரியா? ஸோ இது உங்களுக்கு ஹோம்ஒர்க்மா. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ரவுண்ட் பண்ணியிருக்கிறதுலாம் ஹோம்ஒர்க். ஃபஸ்ட் ப்ராப்ளம், தேர்ட் ப்ராப்ளம் அண்ட் 6th ப்ராப்ளம். சரியா? இந்த 3 ப்ராப்ளமும் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக இருக்கும். நேஹாங்கிறவங்க கேபேஜ் வாங்குறாங்க. ஸோ வெயிட் ஆஃப் 1 கேபேஜ் அப்படின்னு எழுதணும். என்ன எழுதணும்? வெயிட் ஆஃப் 1 கேபேஜ் ஈக்குவல் டு 7/9 கிலோகிராம். ஆஃப் ஏ கிலோகிராம் போட வேண்டாம், 7/9 கிலோகிராம் அப்படின்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் காலிஃப்ளவர், வெயிட் ஆஃப் 1 காலிஃப்ளவர் வெயிங் 3/4 கிலோகிராம். ஓகேவா? ஹவு மணி கிலோகிராம்னு கேட்டதுக்கு அப்புறமா டோட்டல் வெயிட் ஆஃப் கேபேஜ் அண்ட் காலிஃப்ளவர் ஈக்குவல் டு 7/9 ப்ளஸ் 3/4. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. 7/9 ப்ளஸ் 3/4னா ஆஸ் யூஷுவல் கிராஸ் மல்டிப்ளை தான். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் இதோட ஆன்சர் என்னவாக இருக்கும்னு. டினாமினேட்டர் 36 வரும். ஸோ அதையும் நீங்கள் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம், ஃபோர்த் ப்ராப்ளம். எ ஃபேமிலி ஈட் 1/3 பிரெட் அட் எ மீல் நான் சாப்பிட்றது. சரியா? சாப்பாட்டப்ப அவங்க 1/3 பிரெட் ஒரு ஃபேமிலிக்கே அவ்வளோதான் தேவைப்படுது. வில் 4 பிரெட் பி எனஃப் ஃபார் 3 மீல்ஸ்? அப்போ 3 மீல்ஸுக்கு அவங்களுக்கு 4 பிரெட்டு போதுமா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே அவங்கள ஆன்சர் சொல்லிட்டாங்க. அப்போது 4 பிரெட் வந்து 3 மீல்ஸுக்கு அந்த ஃபேமிலிக்கு போதுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 4 பிரெட் போதுமா இல்லை போதாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அந்த ஆன்சர் 4ன்னு வந்துச்சு அப்படின்னா எஸ், அந்த ஃபேமிலிக்கு 4 பிரெட் போதும் அப்படின்னு சொல்கிறோம். ஒருவேளை 4 ஆன்சராக நமக்கு கிடைக்கல அப்படின்னா நோ, அந்த ஃபேமிலிக்கு 4 பிரெட் காணாதுன்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? சம் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? ஸ்டெப்ஸ் பாருங்கம்மா. ஃபோர்த் சம்க்கு ஃபேமிலி ஈட்ஸ் பிரெட் அட் எ மீல். ஒரு மீல்க்கு, ஏன் மீல்னா ஒரு மீல். சரியா? 1 மீல் சிங்குலர். ஸோ ஒரு மீல்க்கு அவங்களுக்கு 1/3 பிரெட் சாப்பிட்றாங்க. ஓகேவா? ஃபேமிலி நீட் பிரெட் ஃபார் 3 மீல்ஸ். அப்போ 3 மீல்ஸுக்கு 3 இன்ட்டு அந்த நம்பர். பாருங்கள், இது உங்களுக்கு மிக்சர் ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஸோ இதை முதல்ல நீங்கள் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். எப்படி மாற்றணும் பாருங்கள். இது குவாஷியன், இதை பென்சிலால் எழுதி வச்சுக்கோங்க. குவாஷியன் ரிமைண்டர் பை டிவைசர். ஸோ இந்த குவாஷியன்ட்டையும் டிவைசரையும் மல்டிப்ளை பண்ணு. 1 × 3 3. அது கூட இந்த ரிமைண்டர் ஆட் பண்ணு. +1 3 + 1 4. ஸோ 4/3 அப்படின்னு கிடைக்கும். அப்படி தானமா இருக்கும். ஸோ இந்த 4/3 ஃபேமிலி நீட் பிரெட் ஃபார் 3 மீல்ஸ்னா 3 மீல்ஸுக்கு அவங்களுக்கு இந்த பிரெட் போதுமா, இந்த அளவு போதுமான்னு கேட்குறாங்க. ஸோ 3 இன்ட்டு இந்த 1/3 தானமா 4/3ன்னு மாற்றி வச்சிருக்கோம். ஸோ 4/3 அப்படின்னு போட்டோம். இப்போ பாருங்க, நம்மளோட கேல்குலேஷன் படி 3 மேலே இருக்க 3யும் கீழே இருக்க 3யும் கேன்சல் ஆகிடுமா? ஸோ ஆன்சர் என்னமா? 4. ஸோ நமக்கு ஆன்சர் 4ன்னு கிடச்சிருச்சு இல்லையா? அப்போ நம்ம இங்கே என்ன ஆன்சர் எழுதலாம்? எஸ் என்ன எழுதலாம்? 4 breads are enough for 3 meals. சரியா? இவ்வளோதான். எஸ் 4 breads are enough for 3 meals. இவ்வளோதான் ஆன்சர். இங்கே எஸ்ங்கிறது தான் ஆன்சர். சரியா? ஆனால் இங்கே நீங்கள் கட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு 4ங்கிற ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கணும். நெக்ஸ்ட் 5th ப்ராப்ளம்மா. மதர் பாட் 2 chicken. அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மா வந்து 2 சிக்கன் வாங்குறாங்க. சரியா? 1 வெயிட் 1 3/4 கிலோகிராம். அதில் 2 சிக்கன் வாங்கியிருக்காங்க இல்லையா? அதில் ஒரு சிக்கனோட வெயிட் 1 3/4 கிலோகிராம் அண்ட் தி அதர் 1/2 கிலோகிராம். இன்னொரு சிக்கன் இருக்கு இல்லையா? அதோட வெயிட் எவ்வளோன்னு பார்க்குறாங்க. 1/2 கிலோகிராம். ஹவு மச் டிட் ஒன் வெய் மோர் தென் தி அதர்? பாருங்க, இந்த ரெண்டோட வெயிட்டும் சேமா இல்லை. இது 1 3/4 இருக்குது, இங்கே 1 1/2 கிலோகிராமாக இருக்குது. ஸோ ஒன்றை விட இன்னொன்று எவ்வளவு அதிகமாக இருக்குது, எவ்வளவு கிலோகிராம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம். அப்படி தானே? இது 1 3/4னா என்னது? இது 1.25 கிலோ. 1 1/2 கிலோகிராம்னா இது எவ்வளவு? இது 1.5 கிலோ. 1.5 கிலோ இது 1.25.
ஒன்று விட்டுரு, இது 3/4 கிலோ 3/4, இது 1/2 1/2 கிலோ. ஸோ 1/2 கிலோக்கு அடுத்து ஒரு 1/4 கிலோ போட்டால் 3/4 கிலோ கிடச்சிரும்லாமா? அப்போ இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? இதில் இருந்து இது 1/4 கிலோ அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம மைண்டால் இப்படி கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இதை எப்படி ஸ்டெப்பாக எழுதணும் அப்படின்னு பார்க்கலாம். லிசன், வெயிட் ஆஃப் எ சிக்கன். ஒரு அம்மா 2 சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் ஒரு சிக்கனோட வெயிட் 1 3/4 கிலோகிராம். ஸோ இந்த 1 3/4 கிலோகிராம்ங்கிறது மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருக்குது. அதை நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக நம்ம மாற்றிடலாமா? பாருங்க எப்படி மாற்றணும்னு உங்களுக்கே தெரியும். இந்த 4ஐயும் 1ஐயும் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சரோட இதை என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஸோ 1 4 is 4. 4 plus 3 7. ஸோ 7/4 கிலோகிராம். ஓகேவாமா? ஸோ 7/4 கிலோகிராம். நெக்ஸ்ட் வெயிட் ஆஃப் அனதர் சிக்கன். அனதர் சிக்கனோட வெயிட் எவ்வளவு? 1/2 கிலோகிராம். ஸோ இதையும் அதே மாதிரி பண்ண போகிறோம். 1 × 2 2. 2 + 1 3. சரியா? 3/2. டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அது அப்படி வந்துருமா? அதில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ கிலோகிராம். ஸோ நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் அமாங் தி சிக்கன். அந்த சிக்கன் 2 சிக்கனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ முதல்ல அந்த 7/4ல் இருந்து இந்த 3/2 நம்ம என்ன பண்ணுறோம்? சப்ராக்ட் பண்ணுறோம். ஆஸ் யூஷுவல் தாமா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், முதல்ல இந்த 7 × 7 கூட எதை மல்டிப்ளை பண்ணணும்? 2. நெக்ஸ்ட் இங்கே என்ன சைன் இருக்கு? மைனஸ். நெக்ஸ்ட் இந்த 3 கூட எதை மல்டிப்ளை பண்ணணும்? இந்த 4. ஸோ 3 × 4. நெக்ஸ்ட் ஈக்குவல்ட்டுக்கு நேராக தான் அந்த லைன் இருக்கணும். நெக்ஸ்ட் வி ஹாவ் டு மல்டிப்ளை திஸ் 4 × 2. 4 × 2. Now say the answer. 7 2s are how much ma? 14. 7 2s are how much? 14 minus 3 4s are 12 by 4 2s are 8. Is it clear? 7 2s are 14 minus 3 4s are 12 by 4 2s are 8. Next 14 minus 12 how much ma? 2, which is equal to 2/8. இப்போ நமக்கு தெரியும், நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். 2/2 8. இந்த 2ம் 8ம் சேமாக செகண்ட் டேபிளில் வருமாமா? ஸோ மேலே நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 1/4. புரியுதா? நம்ம சொன்ன அந்த 1/4 கிலோ வந்துருச்சா? ஸோ 1/4 கிலோகிராம். ஸோ லாஸ்ட் நம்ம ஆன்சர் எழுதுகிறோம். லாஸ்ட் ஃபைனல் ஆன்சர் பாருங்க. 1 weighed 1/4 kilogram more than other. So students, next 6th problem. Suman lives at 2 7/9 kilometer away from school. Okay. Next, Diya lives at 1 2/5 kilometer away. How much further from school does Suman live than the Diya? இந்த சம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா? நேற்றுக்கு எக்ஸாம்பிள் சம்மில் இதை நம்ம பார்த்துருக்கோம். சுமன் லீவ்ஸ் அட் 2 7/9 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் த ஸ்கூல். அங்கே டவுன்னு பார்த்தோம், இங்கே ஸ்கூல்னு இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். சரியா? ஸ்கூலில் இருந்து சுமன் வந்து 2 7/5 கிலோமீட்டர் தள்ளி வாழ்ந்துட்டு இருக்கான். தியா வந்து 1 2/5 கிலோமீட்டர் தள்ளி வாழ்ந்துட்டு இருக்கா. ஹவு மச் ஃபர்தர் ஃப்ரம் ஸ்கூல் டஸ் சுமன் லீவ் தென் தியா? இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? தியாவை விட சுமன் எவ்வளவு தூரம் ஸ்கூலை விட்டு தள்ளி வாழ்றான் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆஸ் யூஷுவல் போன சம் மாதிரி தான். இந்த சம் ஞாபகம் இருக்கலாமா? எக்ஸாம்பிள் 18, டேவிட் லீவ்ஸ் 3 kilometer away from the town, பால் லீவ்ஸ் 5/6 kilometer away from the town. ஸோ அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்? 3 kilometerலேருந்து 5/6 சப்ராக்ட் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி தான் அங்கே சுமனோட கிலோமீட்டர்லேருந்து தியாவோட கிலோமீட்டரை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? இந்த சம் வந்து எக்ஸாம்பிள் 18 எப்படி இருக்கோ அதே மாடலில் தான் இந்த சம் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட் 7th ப்ராப்ளம். Shreya took 1/2 of the cake and Shweta took 1/4 of the cake. What portion of the cake left? அப்போ கேக்கில் எவ்வளோ போர்ஷன் வந்து லெஃப்ட் ஆயிருக்கு பாருங்க. லெஃப்ட் அப்படிங்கிற வேர்டிங் இருக்கு. ஸோ லெஃப்ட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன தான் பண்ண போகிறோம்? சப்ராக்ஷன் தான் பண்ண போகிறோம். அப்படி தானேமா? ஆனால் இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணணுமா அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஒரு ஃபுல் கேக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த ஃபுல் கேக் ரவுண்டாக இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அதில் ஹாஃப் கேக்கை ஸ்ரேயா எடுத்துட்டாங்க. ஸோ ஹாஃப் கேக் யார் எடுத்திருக்கா? ஸ்ரேயா. சரி, ஹாஃப் கேக் போக பேலன்ஸ் ஒரு ஹாஃப் கேக் இருக்கும். அதில் போயிட்டு ஸ்வேதா வந்து என்ன பண்ணுறாங்க? 1/4 ஆஃப் த கேக் 1/4 ஆஃப் த கேக் அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஏற்கனவே ஒரு ஹாஃப் போயிடுச்சு, அப்புறம் 1/4 போயிடுச்சு, பேலன்ஸ் ஒரு 1/4 தானமா இருக்கும். ஸோ இதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். லிசன் மேம், டோட்டல் போர்ஷன் ஆஃப் த கேக்னா அது 1 தாமா. வெறும் 1 நம்ம எடுத்துக்கிறத விட இது 1/1ன்னு இருக்கும், அவ்வளோதான். சரியா? கேக் டுக் பை ஸ்ரேயா எவ்வளோ கேக் எடுத்தா? ஹாஃப் கேக் எடுத்திருக்கா. 1/2 ஆஃப் த கேக். சரியா? கேக் டுக் பை ஸ்வேதா எவ்வளோ கேக் எடுத்தாங்க? 1/4 ஆஃப் த கேக். சரியா?
கேக் டுக் பை போத் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த முழு கேக்லேருந்து எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு தெரியணும் இல்லையா. ஸோ 1/2 ப்ளஸ் 1/4 இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த 1 கூட 4 எந்த 1 கூட 4 இந்த 1ஐயும் இந்த 4ஐயும் நடுவில் ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் இந்த 1ம் இந்த 2ம். ஸோ 1 × 2 பை லாஸ்ட் என்ன பண்ணணும் 2 × 4 பாருங்கள் 1 4 is 4 4 ப்ளஸ் மேலே என்ன இருக்குது 2 பை 4 2s are 8. ஸோ 4 + 2 எவ்வளவுமா 6 6/8 சரியா. ஸோ 4 + 2 6 6/8. இதுக்கப்புறமும் நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியும் அப்படி தானேம்மா. 6/8 எந்த நம்பரில் வரும் செகண்ட் டேபிளில் வரும் இல்லையா. அப்போ 3 2s are 6 4 2s are 8. ஸோ 1/2வையும் 1/4ஐயும் சேர்த்தா நமக்கு எவ்வளோ கிடச்சிருச்சு 3/4. இப்போ போர்ஷன் ஆஃப் த கேக் இஸ் லெஃப்ட். எவ்வளோ போர்ஷன் ஆஃப் த கேக் மிச்சம் இருக்குன்னு கேட்குறாங்க. டோட்டல் போர்ஷன் 1 அந்த 1லேருந்து இந்த 3/4 சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள் 1 அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டேன். நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம். முதல்ல 1 எழுதிட்டோம். ஒரு போர்ஷன் ஃபுல் போர்ஷன் 1 அந்த 1 மைனஸ் 3/4 சரியா. இப்போதைக்கு அப்போ இதை எழுத வேண்டாம். டோட்டல் போர்ஷன் 1. ஸோ போர்ஷன் ஆஃப் த கேக் இஸ் லெஃப்ட். ஒரு போர்ஷன் ஃபுல் போர்ஷன் 1 அதுலேருந்து 3/4 ஆஃப் த கேக்கை அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு தான் தெரியும் இல்லையா 1 நமக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியும். இங்கே டினாமினேட்டர் 4 இருக்குது. அப்போ இந்த 1 எப்படி மாற்றிடலாம் 4/4ன்னு மாற்றிடலாம் இல்லையா மைனஸ் 3/4. ஸோ இப்போ நம்ம ஈஸியாக நம்மளோட ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எப்படி பண்ணலாம் 4 - 3/4 அப்படின்னு எழுதிடலாம் இல்லையா. ஸோ 4 - 3/4 ஈக்குவல் டு 1/4 ஆஃப் த கேக் வந்து லெஃப்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். ஓகேவா. போர்ஷன் ஆஃப் த கேக் இஸ் லெஃப்ட். ஸோ நம்ம மைண்டால் கால்குலேட் பண்ணதை ப்ரொசீஜராக எழுதிக்கோ. எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் முதல்ல அவங்க 2 பேர் எடுத்த கேக் எவ்வளவு அது ரெண்டும் சேர்த்து அவங்க எவ்வளோ அந்த முழு கேக்லேருந்து எவ்வளோ லெஃப்டாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது 3/4. ஸோ மிச்சம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு போர்ஷன் ஃபுல் போர்ஷன்லேருந்து 3/4 சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே டினாமினேட்டர் 4 இருக்குது. நம்ம இந்த 1 எப்படி வேணாலும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 4/4 4/4ன்னு போட்டால் 4 4 கேன்சல் ஆகி 1 தானமாக இருக்கும். ஸோ அந்த 1ஓட வேல்யூ சேஞ்ச் ஆகாது சரியா. அதுக்கப்புறம் இது லைக் ஃப்ராக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ 1/4 நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன எழுதுறோம் 1/4 of the cake is left. மிச்சம் இவ்வளோ கேக் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். Okay students, we will meet in our next class. Please do your homework sums in your homework note. What is your homework sums? First sum, third sum and sixth sum. Okay. Thank you.